வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி முறுக்கு சுடலாம். வரமிளகாய், பச்சை கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு முறுக்கு நல்லா வாசமாக இருக்கும். கூடவே நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். கடலை மாவு, நெய், கருப்பு எள்ளு, ஓமம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எந்த மாதிரி முறுக்கு வேணுமோ அந்த அச்சை எடுத்துட்டு முறுக்கு குழலில் சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி புழிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைட் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மாவு சேர்த்து நல்லா டைட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம முறுக்கு பிழிஞ்சு விடலாம். முறுக்கு நல்லா வேகட்டும், அடிக்கடி திருப்பி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 டைப் முறுக்கு சுட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அச்சில் நீங்கள் சுட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து முறுக்கில் சேர்த்துக்கலாம். சூப்பரான கிரன்ச்சியான முறுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.